நான் சின்னதாக ஏதோ போட்ட ஒரு பீட்டு அதை சேர்த்து அனிருத் சார் பண்ணிட்டார் ஒரு பாட்டு. ஸ்கூல் லைஃப்பில் அன்றைக்கி ஜாமெண்ட்ரி பாக்ஸில் தட்ட ஆரம்பிச்சது. ஜாமெண்ட்ரி பாக்ஸில் டேபிளில் சிக்கிச்சு 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 அப்படி அந்த முதுகில் வந்து சொல்லுன்னு வாத்தியார் அடிப்பார். என்னடா சிக்கிச்சு சிக்கிச்சு அது மியூசிக் சார், இது வந்து சிக்கிச்சு 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 ஒரு தடவை தட்டுன்னு வர சிக்கிச்சு 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 சிக்கிச்சு. ஆர்டிஸ்ட் இஸ் பார்ன், ஹி இஸ் நாட் மேடு சார். கலைஞன் என்பவன் பிறக்கின்றான், அவனால் அவன் உருவாவதே இல்லை, அவன் பிறக்கணும். என்னோட தாயின் கருவறையிலிருந்து என் தாய் பாடின பாட்டை கேட்டு கேட்டு வளர்ந்தனால தான் எனக்கு இசை என்பது வந்து ஒரு இசைத்தாய் கொடுத்த ஒரு சின்ன ஒரு வரம் சார். சூப்பர் ஸ்டார் அவர் அதை பற்றி சொல்ல, அவர் பெரிய ஒரு இமயம், அவரோட உயரமே வேறு. அவர் அந்த உயரத்துக்கு போனாலும் கூட அந்த உயரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அவர் படக்கூடிய அவருடைய அந்த அதோட ஸ்ட்ரெயின்னு சொல்கிறதா இல்லை சின்சியாரிட்டின்னு சொல்கிறதா தெரியாது, அவரோட டெடிக்கேஷன் அதை வச்சு தான் அவர் நிற்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாரோட படத்தில் இன்றைக்கி இளைய தலைமுறைகிட்ட போய் அதிகமாக சேர்ந்த ஒரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், அவருடைய இதில் எல்லாத்துக்கும் மேலே சன் டிவி, அது ஒரு சன் டிவி என்றாலே தரமான தயாரிப்பு நிறுவனம், அது கை வச்சாலே வெற்றி நறுமணம்னு சொன்னாக்கா அப்படி மனம் வீசக்கூடிய வெற்றி நறுமணத்தை தரக்கூடிய அந்த சன் டிவி தயாரிக்கக்கூடிய இந்த படத்தில் அது அனிருத்தோட இசையில் நான் போட்ட சின்னதாக போட்ட ஒரு பீட்டு அதை சேர்த்து அனிருத் ஆக்கியிருக்கார் பாட்டு. அவ்வளோதான், இது கடவுளுக்கு நன்றி.